நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் பிரவேஷ்யா புக்கில் இருக்கக்கூடிய ஹிந்தி ரத்னாக்கர் அந்த புக்கில் இருக்கக்கூடிய பஹ்லா பாக் அதில் வரக்கூடிய நிபந்து. இப்போ இது வரைக்கும் நான் 4 நிபந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ 5th ஒன், வியாயாம் க மகத்துவ, உடற்பயிற்சியின் சிறப்பு மேன்மை, இந்த மாதிரி வரணும். வியாயாம்னா உடற்பயிற்சி, கஷ்ரத்னாலும் உடற்பயிற்சி தான். இன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியடில் எப்பவுமே அப்படி தான், முடிஞ்ச வரைக்கும் நிறையா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா மூச்சு பயிற்சி எடுங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, முடிஞ்ச வரைக்கும் எங்கேயும் வெளியிலேயே போகாதீங்க, டெய்லி உடற்பயிற்சி செய்யுங்க. அதனோட சிறப்பை பற்றி தான் இந்த பார்ட்டில் சொல்லிட்டு வர்றேன். அங்கிரேசி மீம் கஹாவத், கஹாவத்னா பழமொழி, ப்ரொவர்பு. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடி, அதாவது அர்த்தாத், அதாவது ஸ்வஸ்த் சரீர் மேம் ஹி, ஆரோக்கியமான உடலில்தான், ஸ்வஸ்த் மன், ஆரோக்கியமான ஒரு மனம் ரகுத்தாக இருக்கிறது. மகாகவி காளிதாஸ் கா கதன் ஹை, மகாகவி காளிதாசுடைய கதன் சொல் என்ன அப்படின்னா, ஷரீர் ஆத்யம் குல் தர்ம சாதனம், அர்த்தாத் அதாவது தர்ம சாதனா கேலியே, நம்ம தர்ம நடைமுறைக்காக சாதனத்திற்காக பிரதம் சாதன், முதல் கருவி என்னன்னா ஷரீர் ஹீஹ, உடல் தான். உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும், அப்போ தான் நம்ம எந்த காரியத்தையுமே செய்ய முடியும். யானி அதாவது ஸ்வஸ்த் சரீர் கோ லேக்கர் ஹி, ஸ்வஸ்த் ஆரோக்கியமான, ஷரீர்னா உடல், உடலை லேக்கர் ஹி எடுத்துக்கொண்டுதான், ஹம் நாம் தர்ம கர்ம கர் சக்தேகே, நல்ல தர்ம காரியங்களை செய்ய முடிகிறது. வியாயாம் உடற்பயிற்சி, ஷாரீரிக் பரிக்ஷ்ரம் காஹி தூஸ்ரா நாம்கை, உடற்பயிற்சி என்பது உடல் உழைப்பினுடைய தூஸ்ரா நாம் இன்னொரு பெயர். ஆஜ் இன்று, உஸ்கோ அதை கஸ்ரத் கஸ்ரத்துன்னு சொல்லலாம், அத்வா அல்லது ஷாரீரிக் மேகனத் பி ககதேகை, உடல் உழைப்பு என்றும் சொல்கிறார்கள். பிராச்சீன் கால்சே, பழங்காலத்தில் இருந்து, மானவ் மனிதன் பரிக்ஷ்ரம் சீல் ஹி ரகுதாய்கை, கடின உழைப்பாளியாகத்தான் இருக்கிறான். தார்மிக் லோக், ஆன்மீகவாதிகள், பைதல் யாத்ரா கர்க்கே, நடந்து பிரயாணம் செய்துதான், கர்க்கே ஹி செய்துதான், தர்மகா பிரச்சார், தங்களுடைய மதத்தை பிரச்சார் கர்த்தேகை பிரச்சாரம் செய்திருந்தார்கள். ராஜவன்ஸ்கே லோகோங்கோ, ராஜவம்சத்து மக்களுக்கு, தனுர் வித்யா வில்வித்தை, தல்வார் சலானா வாள்வீச்சு, கோடே பர் குதிரை மேல், யா அல்லது ஹாத்தி பர் யானை மேல், சவார் கர்னா சவாரி செய்தல், ஆவஷ்யக்தா அவசியமாக இருந்தது, ஜிசுசே அதனால், உன்கோ ஷாரீரிக் பரிஷ்ரம் கர்னா படுத்தாத்தா அவர்களுக்கு உடல் உழைப்பை செய்ய வேண்டி இருந்தது. வியாபாரி லோகோங்கோ, வியாபார பிஸ்னஸ் மேன்களுக்கெல்லாம், தூர் தேஷோங் சே தூரத்திலுள்ள நாடுகளிலிருந்து, சமாஜ் கேலியே சமுதாயத்திற்காக, ஆவஷ்யக் அவசியமான, சீஸோங்கோ பொருட்களை, லானே மேம் கொண்டு வருவதில், ஷாரீரக் ஷ்ரம் உடல் உழைப்பை, கர்னா படுத்தாத்தா செய்ய வேண்டி இருந்தது. அந்நிய மற்ற, கிசான் விவசாயி, புன்கர் நெசவாளி, படி கார்பெண்டர் தச்சர், ஜைசே லோகோங்கா இப்படிப்பட்ட மனிதர்களுடைய ஜீவன் பி வாழ்க்கையும், ஷாரீரிக் ஸ்ரம்சே உடல் உழைப்பினால், பரா ஹுவாத்தா நிறைந்து இருந்தது. சூரிய நமஸ்கார் கர்னேவாலே, சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடியவர்கள், திரிகால் சந்தியா பூஜா கர்னேவாலா 3 நேரமும் சந்தியா பூஜை செய்யக்கூடியவர்கள், பிராணாயாம் அவர் கயி தரக்கே ஆசன், அந்த மூச்சு பயிற்சிகள், பிராணாயாம் ஒரு உடற்பயிற்சி, கை தரக்கே பல வகையான ஆசனங்கள்,
அதே அபியாஸ் கர்க்கே பயிற்சி செய்து, கர்த்தே சமை செய்கின்ற சமயத்தில், ஷரீர் சே உடலால், காம் கர்த்தே தே வேலை செய்து வந்தார்கள், குருகுல்மே குருகுலத்தில், ரஹ்னே வாலே வித்யார்த்தியோங்கோ வசிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குரு கி சேவாமே குருவுடைய சேவையில், ஷரீர் ஷ்ரம் கர்ணா உடல் உழைப்பை, கர்ணா படுத்தாத்தா செய்ய வேண்டி இருந்தது. ஆதுனிக் கால்கி ஆதுனிக் காலம் தற்காலம், ஆதுனிக் காலத்தில் शिक्षा प्रणाली में எஜுகேஷன் முறையில், சிக்ஷான கல்வி, கல்வி முறையில், ஜோ பரிவர்த்தன் எந்த ஒரு மாற்றம், ஹுயே நிகழ்ந்ததோ, உன்கே அனுசார் அதற்கு ஏற்ப, சாத்ரோங்கோ மாணவர்களுக்கு, புஸ்தகோங்கே புத்தகங்களை, அத்தியன் கே சாத் புத்தக படிப்புடன், கம் சே கம் குறைந்தபட்சம், ஏக் பார் ஒரு முறை, ஷாரீரிக் வியாயாம் உடல் பயிற்சி, கே வர்க்குமே உடற்பயிற்சி வகுப்பில், ஹாசிரி தேனா வந்திருப்பதை அறிவித்தல், ப்ரெசண்ட் ஆகிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அனிவாரிய பனாயா கயா அது கட்டாயமாகப்பட்டது. இஸ்கே சாத் இத்துடன், கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால், வாலிபால், டென்னிஸ், பேஸ்கெட்பால் ஜெய்சே போன்ற, கேல் கூத்மே விளையாட்டில், ஷாமில் ஹோனே கேலியே பங்கெடுத்துக் கொள்வதற்கான, அவசர் சந்தர்ப்பம், தியா ஜாத்தாகை கொடுக்கப்படுகிறது. குச் சில, லடுக்கே லடுக்கியாங் சிறுவர் சிறுமிகள், என்சிசி, என்எஸ்எஸ் ஆதிமேம் ஆகியவற்றில், பர்த்தி ஹோனே கேலியே சேர்ந்து கொள்வதற்காக, உற்சாக திக்தாகை உற்சாகம் காட்டுகிறார்கள். ஐசே சாத்திர சாத்ராவோங்கோ இப்படிப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு, பிரதி தின் ஒவ்வொரு நாளும், கஷ்ரத் கர்னா உடற்பயிற்சி செய்வது, அனிவாரிய கட்டாயமாக, பனா தியா ஜாத்தாகை கட்டாயமாக்கப்படுகிறது. இஸ்ஸே இதனால், உன் வித்யார்த்தியோங்கா ஷரீர் அந்த மாணவர்களுடைய ஷரீர்ன உடல், அந்நிய வித்யார்த்தியோங்கி மற்ற அந்நியன மற்ற, வித்யார்த்தியோங்கி மாணவர்களை விட, அபேக்ஷா விட, ஸ்வஸ்த ரகத்தாகை ஆரோக்கியமாக இருக்கிறது. குச் சாத்ரோங்கோ சில மாணவர்களுக்கு, அநேக் பிரகார்கே அநேக்ன பல, பிரகார்ன வகை வகையான ஆசன், ஆசன் தண்ட் பைட்டக், கேல் கே மைதான் மே தௌர்னா அதாவது அவங்களுக்கு சில ஆசனங்கள், தண்ட் பைட்டக் அந்த மாதிரி விளையாட்டு மைதானத்தில் ஓடுதல், குஸ்தி லடுனா மல்யுத்தம் செய்தல், தாலாபு மேம் குளத்தில், தைர்னா நீந்துதல், ஆதி மேம் ஆகியவற்றில், அபியாஸ் கர்னேகா பயிற்சி செய்வதற்கான அவசர் சந்தர்ப்பம், தியா ஜாத்தாகை கொடுக்கப்படுகிறது. வர்ஷாந்துமே வருட கடைசியில், இந்த சாத்திர சாத்ராவோங்மே மாணவ மாணவிகளிடத்தில், பிரதியோகிதாயிங் போட்டியோ பந்தயம் இதெல்லாம் நடத்தி, சலாக்கர் நடத்தி, உனேங் அவர்களை, புரோத்சாஹித் கியா ஜாத்தாகை அப்படின்னா அவர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கப்படுகிறது. பிராயக பெரும்பாலும், யஹ் இது, கஹா ஜாத்தாகை சொல்லப்படுகிறது, கி ஜோ யார், கேல் கூத் விளையாட்டு, அவுர் மற்றும், வியாயாமே உடற்பயிற்சியில், அக்ரணி ஹே அதாவது ஒரு லீடராக இருக்கிறாங்களோ, வே படாயி மேம் அவர்கள் படிப்பில், கச்சே நிகழ்த்தேகை அப்படின்னா, கச்சே அப்படின்னா இந்த பக்குவமற்றவர்களாக வெளிவருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையெல்லாம் கிடையாது. சராசர் முற்றிலும், கலத்கை தவறு, கிதாபிக்கே கீடே பனே அதாவது புத்தக புழுவாக, பனே ரஹ்னே வாலே ஆகி இருக்கக்கூடிய, புக்கை மட்டும் கரைச்சி குடிச்சிட்டு போய் எழுதிட்டு வர்றதை விட, அவங்க அதை விட இது ரொம்ப பெஸ்ட்டு. கிதாப்கே கீடே பனே ரஹ்னே வாலே புத்தக புழுவாக இருக்கக்கூடிய சாத்திர மாணவன், ஜீவன்மே வாழ்க்கையில், வியவ்ஹார் குசல் நகி ஹோத்தே அதாவது நடைமுறை திறமை இருப்பதில்லை.
பரந்து ஆனால் வியாயாம் और पढ़ाई में உடற்பயிற்சி மற்றும் படிப்பில் சமமான தியான் கவனம் தேனே வாலே கொடுக்கக்கூடிய ஸ்வஸ்த் பி ஆரோக்கியமாகவும் ரஹ்தே ஹை और மற்றும் புத்திமான் பி ஹோத்தே ஹை புத்திமான புத்திசாலியாகவும் இருக்கிறார்கள். அத்தக மேலும் மானவ் ஜீவன் மே மனித வாழ்க்கையில் வியாயாம் க உடற்பயிற்சிக்கு படா மகத்துவகை மிகச்சிறந்த சிறப்பு இருக்கிறது. கரேலு காம் காஜ்மே வீட்டு வேலையில் வியஸ்து ஆழ்ந்து ரஹ்னே வாலே இருக்கக்கூடிய ஸ்திரீ புருஷ்கேலியே ஆண் பெண்களுக்காக அலக் வியாயாம் தனியாக உடற்பயிற்சி கர்னேக்கி செய்வதற்கு ஆவசியக்கத்தா நகி ஹோத்தி தேவை இல்லை. பரந்து ஆனால் மானவ் ஜீவன் மனித வாழ்க்கை ஆஜ்கல் இந்நாட்களில் ஐசா ஹோகயா இவ்வாறு ஆகிவிட்டது. கர்கே காம் தந்தோங்கோ அதாவது வீட்டு வேலைகளில் வீட்டு தொழில்களில் நௌக்கரியாங் வீட்டு வேலைக்கு நௌக்கர் வேலைக்காரன் நௌக்ரானியாங் வேலைக்காரிகளை செய்விக்கப்படுகிறது. கர்வாயா ஜாத்தகை தாங்க செய்யாமல் ஒரு வேலைக்கு ஆள் வச்சு செய்கிறது. அவர் மேலும் ஸ்திரீ புருஷோங்கோ ஆண் பெண்களுக்கு மேஜ்கே சாம்னே பைட்கர்னா மேஜைக்கு முன்னால் அமர்ந்து காம் கர்னேக்கி வேலை செய்வதற்கான நௌபத்னா நிலை ஆ கயி ஹை வந்து விட்டிருக்கிறது. ஐசே நர் நாரியோங் கேலியே ஐசே இப்படிப்பட்ட நர் நாரியோங் ஆண் பெண்களுக்காக ஷரீர் உடல் और மற்றும் மன்கோ மனதை சந்துலித் ரக்னே கேலியே சமச்சீராக வைப்பதற்காக வியாயாம் கி உடற்பயிற்சியின் சக்த் கடுமையான ஜரூரத் படுத்திகை தேவை ஏற்படுகிறது. ஆமாம் ஐசே லோகோங்கோ இப்படிப்பட்ட மக்களுக்கு பிராத்தகயா சாயம் காலை அல்லது மாலையில் பிரதி தின் ஒவ்வொரு நாளும் தூர் தக் நீண்ட தூரம் வரை பைதல் சல்னாகி நடந்து செல்வதுதான் ஏக் வியாயாம் ஹோ ஜாத்தாகை ஒரு உடற்பயிற்சி ஆகிறது. ஏசே வியாயாம் கி இப்படிப்பட்ட உடற்பயிற்சியின் ஆவசியகதா தேவை இஸ்லியே ஹோத்திகை இதனால் உண்டாகிறது. கி ஷரீர் கோ உடலை காரியஷீல் அதாவது ஒரு செயலை செய்கின்றவர்களாக பனாய ரக்னாகை உண்டாக்கி வைக்கிறது. வியாயாம் சே உடற்பயிற்சியால் பூரா ஷரீர் உடம்பு முழுவதும் ஸ்வஸ்த் ரஹ்தாகை ஆரோக்கியமாக இருக்கிறது. और மற்றும் சுடவுல் சுகட்டித் அதாவது நல்ல கட்டமைந்த சரீரமுள்ள और மற்றும் துருட் பனா ரஹ்தாகை நல்லா உறுதியாக்கி வைக்கிறது. பசீனா ஹோனே தக் அதாவது வியர்வை வருகின்ற வரைக்கும் வியாயாம் கர்னேசே உடற்பயிற்சி செய்வதால் खून में இரத்தத்தில் ஜோ மைல் ரஹ்தாக எந்த ஒரு அழுக்கு இருக்கிறதோ வஹ் பசீனே கே ரூப் மே பசீனென வியர்வை வடிவத்தில் பாகர் நிகழ்த்தாகை வெளிவருகிறது. और மற்றும் ஸ்வஸ்த் ரக்த்கா ஒரு ஆரோக்கியமான இரத்தம் சஞ்சார் ஹோத்தாகை சஞ்சாரம் செய்கிறது. ஃபெஃப்டே மே நுரையீரலில் சுத்தமான இரத்தம் பகுஞ்சாகை சென்று அடைகிறது. ஹிருதய கி கதீபி இதயத்தினுடைய நிலையும் படுத்திகை உயர்கிறது. और மற்றும் ஜீர்ண சக்தியும் பராபர் பனி ரஹ்திகை சமமாக உண்டாக்கி வைக்கிறது. மான்ஸ்கே புட்டே அதாவது மாமிச தசை நார்கள் மஜ்பூத் ஹோத்தேகை உறுதி அடைகிறது. சாத்தி ஃபூலி ரகுத்திகை சாத்தின நம்ம மார்பு நன்றாக இருக்கிறது. ததா மேலும் கர்தன் கழுத்து
மோட்டி பருமனாகவும், கோல் ஹோ ஜாத்திகை வட்டமாகவும் ஆகிறது. சுத்து ரக்தகே சுத்தமான இரத்தம் சஞ்சாரம் செய்வதால், சபி இந்திரியாங் எல்லா இந்திரியங்களும், அப்புனா தங்களுடைய காம் வேலையை டீக் தரக்ஸே கர்த்திகை சரியாக செய்கின்றன. கிசி தரஹ்கா எந்த வகையான ரோக் நோய் இந்த வியாயாம் ஷி லோகோங் கே பாஸ் உடற்பயிற்சி செய்கின்ற மக்களிடத்தில் பட்டக் நஹி சக்தா. பட்டக் நஹி சக்தான்னா வேகமாய் கீழே போடுதல், அப்புறம் குஸ்தியில் வீழ்த்துதல் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அவங்களை கீழே தள்ள முடியாது, கீழே போட முடியாது, அந்த அர்த்தத்தில் வரும். ஏசே வியக்தி இப்படிப்பட்ட மனிதன் தரியஷீல் தைரியமானவனாகவும், சகன்ஷீல் சகிப்புத்தன்மையுடையவனாகவும், க்ஷமாஷீல் மன்னிக்கின்ற குணமுடையவர்களாகவும் ஹோத்தேகன் இருக்கின்றார்கள். வே சல் கபட் கபடம் சூதுவாது, தத்தா மட்டும் ஜூட் சே பொய்யை, குருணா கர்த்தேகை வெறுக்கிறார்கள். மானசிக் சந்துலன் மனதை சமச்சீராக வைப்பதற்கு, பிரதிதின் ஒவ்வொரு நாளும், வியாயாம் கர்னா உடற்பயிற்சி செய்வது, நிதாந்த் முற்றிலும், ஆவஷ்யக் அவசியம், ஜைசா கி பஹ்லே கஹா ஜா சுக்கா ஜைசான எப்படி, ஜைசேன போல, பஹ்லே முன்பே, கஹா ஜா சுக்காக முன்பே சொல்லி முடிக்கப்பட்டு இருக்கிறது. வியாயாம் ந கர் சக்னே வாலோங் கேலியே உடற்பயிற்சி செய்ய முடியாதவர்களுக்காக, பிராத்தக யா சாயம் காலை அல்லது மாலை, குச் தூர் சிறிது தூரம், தக் வரை, குலி ஹவாமே ஓப்பன் பிளேஸ்னு திறந்த காற்றில், பைதல் சல்கர் ஆனா நடந்து சென்று வருவது, அத்தியந்த் ஆவஷ்யக்கை மிகவும் அவசியம். ஜிஸ் வியக்தினே எந்த மனிதன், வியாயாம் கர்னா சோட் தியா எந்த மனிதன் உடற்பயிற்சி கர்னா செய்வதை சோட் தியா விட்டுவிட்டானோ, உஸ்கா ஷரீர் அவனுடைய உடல், மான்ஸ் சே பரா அதாவது சதை நிறைந்ததாக, ரஹ் ஜாயேகா இருந்துவிடும். மான்ஸ்கி கதிமி அந்த தசையினுடைய, மாம்சன மாமிசம் சொல்லலாம். சான்ஸ்கி கதிசே அதாவது நம்ம சுவாசத்தினுடைய கதியில் மாற்றத்தில், பாதா படேகி தடை ஏற்படும். சர்பிக்கே ஊதக் சர்பின கொழுப்புன்னு அர்த்தம். அதாவது டிஷ்யூஸ்னா திசுக்கள், அப்போ டிஷ்யூ ஆஃப் ஃபேட். சாரே சரீர்மே உடல் முழுவதும், ஃபைல் ஜாயேங்கே பரவிவிடும். வஹ் அவன், மது மேஹ்கே ரோகுகா அவன் நீரிழிவு நோய்க்கு, ஷிகார் ஹோ ஜாயேகா இரையாவான். உஸ்கா ஷரீர் அவனுடைய உடல், கயி தரஹ்கே பல வகையான, ரோகோங் சே நோயால், பீடித் ஹோகா பீடிக்கப்பட்டிருக்கும். பைதல் சல்னா நடந்து செல்வது, உஸ்கே லியே அதற்கு, தூபர் ஹோகா அரிதாக இருக்கலாம். அதாவது நடந்து செல்றதே அவனுக்கு ரொம்ப அரிதாக இருக்குது. உடம்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உடற்பயிற்சி செய்யுங்க. நல்லா இந்த ஆயில் திங்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஆயிலில் பொரிக்கிறதெல்லாம் சாப்பிடாதீங்க. நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லது. ஷரீர்கே பாரி பர்க்கம் உடலுடைய அதிக சுமை, பாரி பர்க்கம் ஹோனேசே உடல் அதிகமான வெயிட் ஆகிறதுனால, உட்னா பைட்னா எந்திரிக்கிறது உட்கார்றது, தக் வரை கஷ்ட சாத்திய எரிச்சலூட்டக்கூடியதாக இருக்கலாம். இந்திரியாங் பி நம்ம இந்திரியங்கள், ஷித்தில் படு ஜாயேகா சிதிலமடைந்து விடும், தளர்வு ஏற்பட்டு விடும். ஆவுர் மற்றும், வஹ் அல்ப ஆயுமே அவன் அற்பமான ஆயுளில், கால் கவலித் ஹோகா அல்பமான ஆயுளில் வயதில், கால்னா காலம், யமன் அப்படி கூட சொல்லலாம். கலவித்து ஹோகா விழுங்கி விடலாம்.
சொல்லுவாங்க காலன் வந்தால் எல்லாரும் போகிறதாம்பாங்க. நல்லதே நினைக்கலாம். பார்க்கலாம். பாரத் மே ஹனுமான், பாரதத்தில் ஹனுமான், பீமன், பரசுராம், அர்ஜுன், அபிமன்யு ஜெய்சே, அபிமன்யு போன்ற புராண காலத்து மனிதர்கள் ஆஜ்பி இன்றும் ஸ்மரன் கியே ஜாத்தேகை நினைக்கப்படுகிறார்கள். கியோங்கி ஏனென்றால் அவர்கள் அப்பனே சபல் சரீர்சே தன்னுடைய மிக பலமான உடலால் அத்புத் கராமத் அற்புதமான செயல்களை கற்கே செய்து யசஸ்வி ஹுயேகை புகழடைந்திருக்கிறார்கள். இஸ்கா மூல் காரண் இதனுடைய அடிப்படை காரணம் மூல காரணம் உன்கி வியாயாம்ஷீல்தா அவர்களுடைய உடற்பயிற்சி, அவர் இந்திரிய நிக்ரஹ் அதாவது புலன் அடக்கம். பிருத்திவிராஜ், ராணா பிரதாப், சித்ரபதி ஜெய்சே போன்ற மகான் மேன்மக்கள் ஐதிகாஷிக் புருஷ்பி வரலாற்று சம்பந்தமான மனிதர்களும் அப்பனி தன்னுடைய வியாயாம்சீல்தாக்கே காரண் தன்னுடைய உடற்பயிற்சியின் காரணத்தால் தான் பிரதாபி ஹுயே புகழடைந்தார்கள். உன்கே வீர்தா சே அவர்களுடைய வீரத்தால் ஓத்ப்ரோத் நிறைந்திருந்த அல்லது ஆழ்ந்த சரித்திரன கேரக்டர் ஹமாரேலியே நமக்கு அனுகர்ணீய ஹை பின்பற்றத்தக்கதாக இருக்கிறது. சுவாமி ராம்தீர்த், சுவாமி தயானந்த் சரஸ்வதி, மகாத்மா காந்தி ஆதி பைதல் சல்னே நடந்து செல்வது, தைர்னே நீந்துவது, பிராணாயாம் கர்ணேசே பிராணாயாம் செய்வதால் அப்பனே தன்னுடைய தேஷ் சேவாக்கே காம்மேம் தேச சேவை வேலையில் சஃபல் ஹுயே வெற்றி பெற்றார்கள். காமா ராமமூர்த்தி ஜெய்சே பகல்வானோங்சே பகல்வான்னா அந்த குத்துச்சண்டை வீரர்கள் சாரா சன்சார் உலகம் முழுவதும் பரிச்சித்தா அறிமுகமாகி இருந்தார்கள். அவர்கள் வியாயாம் வியசனித்தே அந்த உடற்பயிற்சியில் நல்ல போதை உடையவராக அதாவது ரொம்ப ஈடுபாடு உடையவராக இருந்தார்கள். சுவாமி விவேகானந்த் அப்பனி தன்னுடைய கம் உம்ரமேகி சிறு வயதிலேயே விஸ்வவிக்யாத் ஹுயே உலக புகழ் பெற்றார். உன்கா கதன்ஹை அவருடைய சொல் என்னன்னா யதி கோயி யாராவது பூச்சேங் கி வியாயாம் கர்னா அவர் கீதா படுனா அதாவது யாராவது கேட்டாங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறதா அல்லது கீதா படுனா கீதை படிப்பதா, இன் தோனோங்மேம் இந்த இரண்டில் கிசே தும் சுனகே தேர்ந்தெடுப்பாய், மை கஹூங்கா நான் சொல்வேன் வியாயாம். ஆஜ்கல் கே லோக் இன்றைய மக்கள் இந்நாட்களில் உள்ள மக்கள் பார் அடிக்கடி பீமார் ஹோக்கர் நோய்வாய்ப்பட்டு டாக்டர் கே பாஸ் ஜாத்தேகை டாக்டரிடத்தில் செல்கிறார்கள். இஸ்கா காரண் இதற்கு காரணம் உன்கா வியாயாம் நா கர்னாகி அவர்கள் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதுதான். ஜோ மாம் பாப் அதாவது எந்த ஒரு தாய் தகப்பன் வியாயாம் நகி கர்த்தே உடற்பயிற்சி செய்வதில்லையோ உன்கே சந்தானோம் அவர்களுடைய குழந்தைகள் ரோகிஹி ஜனம் தேகை நோயாளிகளாகத்தான் பிறக்கிறார்கள். ஆஜ்கல் இந்நாட்களில் பிராயக பெரும்பாலும் லோக் மக்கள் இந்திரிய நிக்ரஹ் நகி கர்த்தே புலன்களை அடக்குவதில்லை, நகி கர்த்தேகை और மற்றும் इस प्रकार இந்த மாதிரி பிரம்மச்சாரிய கா பாலன் நா கர்னே கே காரண் இந்த பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்காத காரணத்தால் பிராயக பெரும்பாலும் அஸ்பதால் மே ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் அல்லது டாக்டர் கே பாஸ் டாக்டரிடத்தில் ஜாயா கர்த்தேகை சென்று வருகிறார்கள். அவர் மற்றும் அல்ப ஆயுமே சிறு வயதிலேயே மௌத்துக்கே மூங்குமே மரணத்தின் வாயில் பகுந்த் ஜாத்தேகை சென்று அடைகிறார்கள். பாரத்கே பவிஷ்யக்கோ பாரதுடைய எதிர்காலத்தை உஜ்ஜவல் பனானே கேலியே நல்ல பிரகாசமாக ஆக்குவதற்காக ஆஜ்கி பீடிகே சாத்திர சாத்ராவும் இன்றைய தலைமுறை மாணவ மாணவிகள் வியாயாம்ஷீல்
உடற்பயிற்சி செய்பவர்களாகவும் பிரம்மச்சாரியக்கா பாலன் கர்ணேவால இந்த பிரம்மச்சாரியத்தை வந்து கடைப்பிடிக்கின்ற காரியத்தை கர்ணேவாலே ஹோனா செய்யக்கூடியவர்களாக இருப்பது அத்தியந்த ஆவசியகை மிகவும் அவசியம். டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியடில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்ல மூச்சு பயிற்சி எடுத்தால் உடம்புக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி காலையில் வந்து கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சு பழகணும். இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களாம் பார்த்தா 9 மணி வரைக்கும் தூங்குதுங்க, 10 மணி வரைக்கும் தூங்குறாங்க, லேட் நைட் தூங்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு, உடம்புக்கு ரொம்ப கெடுதல். நாங்கள் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவோம். நைட்டு 10 மணி 10 to 4:30 வரைக்கும் நல்ல தூக்கம். படுத்தா 10 நிமிஷத்தில் தூங்கணும். அந்த மாதிரி ஒரு உழைச்சாதான் தூக்கம் வரும். சும்மாவே கொண்டு இருந்தால் கண்டிப்பாக தூக்கம் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்யணும். அப்போ தான் உடம்பை கொஞ்சம் ஸ்லிம்மாக வச்சுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். உடம்பு வந்துட்டாலே என்னவா எரிச்சல் வரும், எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, நிறைய சிரமம். அடுத்தவங்களோட பரிகாசத்துக்கு நம்ம ஆளாக வேண்டி இருக்கும். அடுத்தவங்களை விடுங்க, அடுத்தவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, பட் நம்ம உடம்பை நம்ம நல்லா வந்து பாதுகாக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பெட்டர் இப்போ இருக்கிற கொரோனா பீரியடில் நல்லா மூச்சு பயிற்சி செய்யுங்க. ஹெல்த் ஃபுட் எடுத்துக்கோங்க. இப்போல்லாம் கடையில் வைக்கிறதெல்லாம் யாருமே வாங்கி தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. வீட்டில் தாய் தகப்பன் செய்து கொடுப்பாங்க. அந்த ஃபுட்டு மட்டும் எப்போவுமே எடுத்துக்கோங்க. இன்றைக்கி தான் காய்கறி பழங்கள் நிறையா சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. நாங்களாம் அந்த காலத்தில் நிறைய கீரை வகைகள், பயறு வகைகள் இதெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கோம். நாங்களாம் இன்றைக்கும் சிறு தானியங்கள் சாப்பிடுவோம். அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. இனியாவது நம்ம திருந்தணும், இனி வர ஜென்ரேஷனாவது திருந்தணுங்கிறது எங்களோட ஆசை. எங்கள் அம்மா இருந்த காலத்தில் இருந்த ஹெல்த் எனக்கு கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 84 85 வயசு இருக்குன்னு கண்ணாடி போடாமல் பேப்பர் படிப்பாங்க, புக்கெல்லாம் படிப்பாங்க. பட் நான் வந்து படிக்கும்போது கண்ணாடி போட்டால் தான் எனக்கு இந்த சின்ன சின்ன லெட்டர்ஸ் எல்லாம் தெரியும். இனி வர ஜென்ரேஷனுக்கு வந்து எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும்னா அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு வந்து இன்றைக்கி உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஹெல்த் ஃபுட் எடுங்க, அதுதான் முக்கியம். கடையில் வாங்குறதெல்லாம் சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு. அடுத்த பாடம் தொடரும்.